ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். கேக்கே செய்ய தெரியாதுன்னு கவலைப்படுறீங்களா? இந்த மாதிரி டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு தாங்க. ரொம்பவே சூப்பரான டிஷ். இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் மில்க் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன். மில்க் பிரெட் இல்லைன்னா நீங்கள் ஹெல்த்தியாக செய்யணுன்னா கோதுமை ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட்டோட கார்னர் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சைஸில் 4 பீசஸாக பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெட்டில் 4 பீசஸ். இந்த ப்ரெட்டை கார்னரை வச்சு ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சுக்கலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதே மாதிரி எல்லா ப்ரெட் பீசஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 ப்ரெட் வச்சு பண்ண போகிறேன். 2 அல்லது 3. நீங்கள் ஒவ்வொன்றா கூட கட் பண்ணிக்கலாம். ஹனி கேக்கோட ஒரிஜினல் ரெசிபி இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கேக்கே பேக் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ஆஃப் சுகருக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1:2 ரேஷியோ தான் இது சுகர் சிரப் செய்கிறதுக்கு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இருக்குது, இல்லைனா ஜாமும் எடுத்துக்கலாம். இதை கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஜாமும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சிரப்பும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஹனி உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஆட் பண்ண வேணாம். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ரெட்டிஷ் கலருக்காக ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் சிரப் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தின்னான கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜாமும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ப்ரெட்டை வச்சு இதில் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம செஞ்சு வச்ச சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெட்டை நல்லா அதிலே ஜூஸியாக ஊறட்டும். இன்னொரு சைடும் திருப்பி வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ப்ரெட் பீசஸை சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 4 பீசஸும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் லேயரை அதே மாதிரி இதுக்கு மேலே வச்சு டிப் பண்ணிக்கோங்க. இதில் அப்போ அதே சேம் ப்ராசஸ் தான். அதில் நல்லா ஊறுனா ஜூஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி செகண்ட் லேயரும் வச்சாச்சு. இப்போ தேர்ட் லேயரை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க.
பீசஸ் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப டிப்பானால் உடஞ்சிடும். இப்போ மேலே வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இருக்குல்ல, அதை வந்து பேலட் நைஃபால் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட பேலட் நைஃப் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனாலேயே இது பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோகோனட் ஆட் பண்ணதுக்கப்புறமா செர்ரி மேலே வந்து ஒன்று வச்சுக்கலாம். செர்ரி இல்லைன்னா நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செர்ரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. பீசஸ் உடையாமல் வரும். இப்போ பாருங்கள், கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே சாஃப்டாக இருக்குது. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு தாங்க. நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. வாவ், டெலிஷியஸ். பார்க்கறதுக்கு வாயில் எச்சி ஊறுது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.